ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைக்காய் வறுவல் நம்ம நான்வெஜ்ஜில் மீன் செய்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வாழைக்காய் எடுத்துக்கலாம். அதில் மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம பஜ்ஜிக்கு சீவோம் இல்லையா நீல வாக்கில், அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ரொம்ப தின்னா மெலிசாக சீவக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி திக்காக அதை சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மீனுக்கு மசாலா தடவும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா வாழைக்காலையும் நம்ம தடவி வச்சுக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மிக்சர் வந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிழிஞ்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம எல்லா வாழைக்காலையும் தடவி ஒரு 1/2 அன் ஹவர் இது நல்லா ஊறட்டும். தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா தான் வாழைக்காயில் அந்த எல்லா மசாலாவும் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக நம்ம ஒரு 50 கிராம் உடச்சக்கல்லையை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சக்கல்லையை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேணாம், பவுடராக அரைக்க வேணாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா வாழைக்காயும் இதை நம்ம இது மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மீன் வறுக்கிற மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டுத்துலையுமே செஞ்சு காமிச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது தீஞ்சிடும். ஏன்னா பொட்டுக்கடலை நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது மேலே நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது 2 சைடும் வந்துடுச்சுன்னா இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதையே தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். ஸோ தோசைக்கல்லில் நம்ம இது எல்லாத்தையும் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மீன் வறுக்கிற மாதிரியே வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.